நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஆர்த்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். ஆர்த்தியோட அப்பா அம்மா தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய முடிவுக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். சம்மந்தி அம்மா, அபிதாவுக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன்ல. அப்புறம் குறை சொல்றதுக்காக எதுக்கு இவங்க கிட்ட போனேன்? இவரோட விருப்பத்துக்கும் என்னோட விருப்பத்துக்கும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? கோவப்படாதீங்கம்மா. தயவு செஞ்சு அபிதா மேல கோவப்படாதீங்கம்மா. நீ அப்படியே அபிதா மாதிரி தான் இருக்க. அதே உண்மை, அதே தெளிவு, மனசுல பட்டதை மறைக்காம பேசுற. இவ இந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நீங்களும் நானும் எவ்வளவு கோவப்படுவோன்னு கூட அவளுக்கு தெரியல. அது இவ கல்யாணத்தையே பாதிச்சிருக்கும். ஆனா அதுக்காக இவ நம்மள மதிக்கலன்னு மட்டும் தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இவளுக்கு உறவுகளுக்கான மரியாதையை கொடுக்க தெரிஞ்சிருக்கு. இவ யார் மேலேயாவது அன்பு வச்சா காலத்துக்கு அவங்க மேல அன்பா இருப்பா. இவ ஒரு நிமிஷம் கூட அவளை பத்தி யோசிக்கவே இல்ல. இவ அவங்க அம்மா அப்பாவை பத்தி மட்டும்தான் யோசிச்சா. சரியா சொன்னீங்க. தன்னோட அப்பா அம்மாவை பத்தி மட்டும் கவலைப்பட்டிருக்க. உங்களை பத்தியோ எங்களை பத்தியோ இல்ல. அப்படின்னா இந்த பொண்ணோட மனசுல தன்னோட அப்பா அம்மாவை பத்தி மட்டும் தான் நினைக்கிறா. இல்ல சம்மதி, அந்த மாதிரி எல்லாம். போதும், நிறுத்து. அபிதாவோட பேரை மாத்தினதுக்கு ஏற்கனவே பிரச்சனை பெருசாயிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம். இல்ல சம்பந்தி, என்னோட அபிதா சாகறதுக்கு முன்னாடி நிறைய கனவுகளோட இந்த உலகத்துல வாழ்ந்தா. ஏன் இன்னொரு மகளோட ஆசையும் நிறைவேறாம போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் என் கணவருக்கும் கன்னியாதானம் செய்யற வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காரு. இப்ப நான் ஆசைப்படுறது என்னன்னா, அந்த நல்ல விஷயத்த சோபாமாவும் அவங்க கணவரும் செய்யணும். சம்பந்தியமா, ஆனா உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், இத மறுத்துடாதீங்க. ஒருவேளை என் உரிமையை யாராவது பறிச்சாங்கன்னா என் பொண்ணுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். இப்ப நம்மளோட பிரச்சனை என்ன? கன்னியாதானம் நான் பண்றதா இல்ல இவங்க பண்றதான்னு தானே. நமக்காக ஆர்த்தி அபிதான்னு பேரை மாத்திக்க தயாராயிட்டா. அப்படி இருக்கும்போது இவ கண் கலங்குறத என் பொண்ணோட ஆத்மா கவலைப்படுறத நான் விரும்பல சம்பந்தி. சரி, உங்க விருப்பமும் அதுதான்னா அப்படியே பண்ணிடலாம்.
நான் சத்தியம் பண்றேன் அபிதா, என்னோட அன்பு என்னைக்கும் குறையாம இப்படியே தான் இருக்கும். நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சத்தியம் பண்றேன். இங்க பாரு, இனிமே எக்காரணம் கொண்டு நீ இந்த மாதிரி பேசவே கூடாது. தேங்க்ஸ் ராஜேஷ். அபிதா, உங்க மேல இருக்கிற அன்பு என்னைக்கும் குறையாதுன்னு நான் உங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். யார் வந்தாலும் சரி, உங்க மேல எப்பவும் எனக்கு அன்பு இருக்கும், அது குறையாது. முதல்ல நான் உங்க 2 பேருக்கும் அப்பா, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா உறவும் எனக்கு. ஐ ப்ராமிஸ். உங்க 2 பேரையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். ஆனா உங்ககிட்ட என்னாச்சுண்ணா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அண்ணா, எதையோ நினைச்சு நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் மனசை விட்டு என்கிட்ட சொல்லுங்க. எதுவும் இல்ல பிரதீப், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்னன்னா என்கிட்டயே மறைக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க ப்ளீஸ். தெரியல பிரதீப், மறுமணம் செஞ்சுக்கலான்ற என்னோட முடிவு தப்பானதா இல்ல சரியானதா? என் குழந்தைங்களுக்காக ஒரு சித்தியை கூட்டிட்டு வந்து அவங்க சந்தோஷத்தை பறிச்சிட்டணும்னு தோணுது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. இந்த தப்பால அவங்க எதிர்காலத்துல பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதா பிரதீப்? நான் அபிதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், குழந்தைங்களுக்கு என்னைக்கும் எந்த கவலையும் வராம பார்த்துப்பேன்னு சொன்னேன். நான் செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டேன்னு பயமா இருக்கு. யாருக்கு தெரியும், ஆர்த்தி நிச்சயமா என் குழந்தைங்களை பார்த்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? என் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவா இருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையை சொல்லு பிரதீப், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் செய்யறது சரியான காரியம் தானே? இத பாருங்கண்ணா, நீங்க எந்த தப்புமே பண்ணல. நீங்க எடுக்கிற எந்த முடிவும் உங்க குழந்தைகளுக்கு எதிரா போகாது. அதே போல ஆர்த்தியும் நீ விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் ஒரு குழந்தைக்கு தாய் தானே. ஆனா அவங்களுக்கு உலகமே அவங்களோட சின்ன பையன் மட்டும்தான். நீங்களே பாத்தீங்களா அருண் மேல அவங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு. அண்ணா, ஒரு அம்மாவோட கடமை என்னங்கிறது ஆர்த்தி இன்னைக்கு நல்லாவே தெரியும். ட்ரஸ்ட் மீ அண்ணா,
பானு பிரியா 2 பேரையுமே அவங்க பையனை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி பாத்துப்பாங்க. அதோட அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அம்மாவாவும் இருப்பாங்க. அப்புறம் அண்ணா, இப்போ நீங்க எடுக்கிற இந்த முடிவை நினைச்சு வருங்காலத்துல ரொம்பவே பெருமைப்பட தான் போறீங்க. அடா, நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி பேசல, உண்மையத்தான் சொல்றேன்னா. ஆர்த்தி அண்ணி ஒரு நல்ல அம்மாவாவும் ஒரு நல்ல மனைவியாவும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இருப்பாங்க. என்ன நம்புங்கண்ணா. நல்ல வேளை நீ வந்த. நீ கூட இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. வாவ் ஆர்த்தி, என் கல்யாணத்துல நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், கையில மருதாணி எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு நம்ம புருஷன் நம்ம கூட கெட்டியா இருப்பாராம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் கல்யாணத்துல கூட என் கையில மருதாணி நல்லா செவந்தது. ஆனா என்ன பிரயோஜனம்? என் புருஷன் 2வது நாளே ஃபாரினுக்கு போயிட்டாரு. ஃபாரினுக்கு தானே போனாரு, ஆனா உன் மேல அன்பு வச்சிருக்காருல்ல. 7 கடல் தாண்டி இருக்காரு, அவர் என்ன அன்பு காட்ட போறாரு? நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, யார் சார் இது? போன் பண்ணி பேசாம இருக்கீங்க? யாருன்னு தெரியல. ஓ, லவ்வர் யாராவது இருப்பானோ? ஏங்க என்ன இப்படி முறைக்கிற? உனக்கு லவ்வர் இருந்தா தானே தப்பான விஷயமா? ப்ளீஸ். சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்க. இதுதான் தாரக மந்திரம். சீ, எனக்கு வாங்கிட்டு வந்த? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாங்கிட்டு வந்த. அறிவு கெட்டவளே, கணவனுடைய அன்பு இப்படி இல்ல, இந்த நைட்டி மூலியமா தான் கிடைக்கும். போதும் மஞ்சு, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல விருப்பம் எல்லாம் தெரியும்ல. அதுலயும் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மரியாதையை எங்கிருந்து எடுத்துட்டு போ. இத மட்டும் நீ என் ட்ரெஸ்ஸோட சேர்த்து வச்ச. கடவுளே, ஏன் ஆர்த்தியை நீங்க ஏன் இப்படி படிச்சிருக்கீங்க? ஆனா ஆர்த்தி லைஃப்ல மஞ்சு எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்காக தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் உன் மேல கோபம் இல்ல. நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? இங்க பாரு ஆர்த்தி, அவர் போன் பண்றாரு. நான் போய் அவரை கொஞ்சம் மயக்கிட்டு வரேன். என்னாச்சு? தண்ணி தரட்டுமா? ஹலோ ஹலோ ஹலோ. ஆச்சரியமா இருக்கு, போன் பண்றாங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன? நீங்க இருங்க, நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ. இல்லங்க, அவங்க மருதாணி போட்டுட்டு இருக்காங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? யார் பேசுறது? யாரோ பிரசாந்தா. நீங்க 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க.
ஹலோ ஆர்த்தி, பிரசாந்த், நீங்களா? ஆர்த்தி, நான் உன்னை பார்க்க விரும்புறேன். இப்பவே உன்னால வர முடியுமா? ஒரே ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போ ப்ளீஸ். நிச்சயமா உனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். கையில மருதாணி போட்டுட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது. ஆனா நான் இன்னைக்கே உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா ஆர்த்தி. எனக்காகவாது வா ப்ளீஸ் ஆர்த்தி. என்னை பார்க்க வருவல்ல? தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆர்த்தி. நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல ஒரு கோவில், அங்க உனக்காக காத்துட்டு இருக்க. பாய். யார் ஃபோன் பண்ணது? ஆர்த்தி, நான் கேக்குறேன்ல, ஃபோன் பண்ணது யாரு? அத்தை, அது பிரசாந்த் பேசினாரு.